கொலை குற்ற வழக்குகளை விரைவில் முடிக்க வேண்டும் என போலி குற்றவாளிகளை கைது செய்யும் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் கொலை குற்ற வழக்குகளை விரைவில் முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு உண்மை குற்றவாளிகளை தப்பவிட்டு அவசர கதியில் குற்றங்களுக்கு சம்பந்தமில்லாதவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கும் போக்கு நடைபெற்று வருவது கொடூரத்தின் உச்சம் என சாடியுள்ளார். தமிழகத்தில் ஸ்டாலின் மாடல் திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் கொலை, கொள்ளை, போதைப் பொருட்கள் கடத்தல், சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவது சர்வசாதாரணமாகிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். பல்வேறு குற்ற நிகழ்வுகளில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத பொம்மை முதலமைச்சரின் கீழ் செயல்படும் காவல்துறையினர் வழக்கை விரைவில் முடிக்க வேண்டும் என்று சம்பந்தமில்லாதவர்கள் மீது குற்றத்தை சுமத்தி வழக்குகளை முடிக்க பார்த்துள்ளது தமிழகத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளில் வெட்ட வெளிச்சமாகி உள்ளதாக கூறிய பழனிசாமி, எங்கள் ஆட்சியில் காவல்துறையினர் குற்றங்களை விரைந்து விசாரித்து உண்மை குற்றவாளிகளை கைது செய்து நீதியின் முன் நிறுத்தி தண்டனை பெற்று தருகிறோம் என்று நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் மார்த்தட்டிக் கொள்வது கேப்பையில் நெய் வடிகிறது என்பது போலத்தான் உள்ளதாக விமர்சித்துள்ளார். இன்னும் எத்தனை குற்ற வழக்குகளில் உண்மை குற்றவாளிகளுக்கு பதிலாக சம்பந்தமில்லாதவர்களை கைது செய்து வழக்குகளை முடித்து வைத்துள்ளது என்ற விவரங்கள் அதிமுக ஆட்சி மலரும் போது வெளிக்கொண்டு வரப்படும் என தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியாளர்களின் கைகாட்டுதலுக்கு அடிபணிந்து தவறிழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி எச்சரித்துள்ளார்.